எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் வந்து பிஸ்னஸ் பண்ணணுமா வேணாமான்ற நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து பிஸ்னஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி ஆகணுன்ற வீடியோ போட்டோன்னே நிறைய பேருக்கு வந்து இன்னொரு சந்தேகம் இருக்குது. எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து முன்னே கேட்டிருக்காங்க, மச்சா என் பிஸ்னஸ் வந்து பண்ணணும், எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரில, நீ எதனா ஒரு ஐடியா கூட நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தமாதிரி வந்து இது ஒன்றும் ஒரு துணி கடையில் வந்து துணி எடுக்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஐடியா கேட்டு பண்ணுறதுனால வந்து தெரிஞ்ச விஷயத்தை தான் வந்து பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணுறது இருந்தால் தெரியாத விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு பழமொழியே இருக்குது, தெரிஞ்ச விஷயத்தை வந்து விட்டவனை கேட்டான், தெரியாத விஷயத்தை தொட்டவனை கேட்டான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து தெரியாத விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணணும்னு வந்து ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த விஷயத்தில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் அந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆர்வம் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பையனும் ஒரு அம்மாவும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம பையனை வந்து இன்ஜினியரிங் சேர்க்கலாம், நம்ம பையனுக்கு வந்து எதில் ஆர்வம் இருக்கோ அதிலே வந்து நம்ம சேர்த்துட்டா வந்து பையனுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து எதில் வந்து பையனை சேர்க்குறது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, சரி ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட கூட்டு போகலாங்க. கூட்டு போயிட்டு வந்து நம்ம பையனுக்கு எதில் ஆர்வம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு பையனை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வந்து சேர்த்துடலாம். சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. பையனை வெளில உட்கார வச்சுட்டு அம்மாவும் அப்பாவும் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டாக்டர், இந்த மாதிரி என் பையனை வந்து ஒரு இன்ஜினியரிங் சேர்க்கலான்னு இருக்கேன், அவனுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை சிவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு வந்து தெரியல. அது வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்துருக்கேன், அவனுக்கு வந்து கொஞ்சம் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. சரி ஓகேம்மா, இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணுறாரு, சரிம்மா நர்ஸுங்க வாம்மா, நர்ஸை கூப்பிட்டு ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து வை, பக்கத்தில் ஒரு கொரடா எடுத்துகிட்டு வந்து வை, கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வந்து வை, அது பக்கத்தில் ஒரு டெஸ்டர் எடுத்துகிட்டு வந்து வைன்னு சொல்லிடுறாரு டாக்டர். இந்த 3 வச்சுட்டு இது 3 வச்சுட்டோடனே என்ன சொல்கிறாரு, அவன் வந்து சுத்தியில் எடுத்தானா வந்து அவன் சிவில் இன்ஜினியரிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவன் வந்து ஒரு கட்டிங் பிளேட் எடுத்தானா அவனுக்கு வந்து மெக்கானிக் இன்ஜினியரிங் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டெஸ்டர் எடுத்தானா அவனுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பையனை கூப்பிட்டு வாமான்னு சொல்லி நர்ஸு ஒரு கதை திறந்து விட்டேன்னு பையன் கொடுக்குறேன்னு வரான். வந்த உடனே என்ன பண்ணுறான், 3த்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு டக்குன்னு நர்ஸை கட்டி பிடிச்சிட்றான். டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாரு, அம்மா நீங்கள் வந்து உங்கள் பையனை வந்து இன்ஜினியரிங் சேர்க்காதீங்க, டாக்டருக்கு சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி வந்து இருக்காங்க. இது தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் வந்து நிறைய பேர் வந்து குறை வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்து குறை சொல்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கேர் பண்ணிக்காதீங்க. அதுக்கு வந்து என்ன இருக்குது, குலைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் அந்த உலகத்திலே வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு லைன் பார்த்தேன். அது மாதிரி குறை சொல்கிறவங்க வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணாமல் இருக்காதீங்க. விடாமுயற்சி இருக்கணும். விடாமுயற்சின்றதுனால பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து விடாமல் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணால் வந்து உங்களால் முடியாதது வந்து எதுவுமே இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறை சொல்கிறாங்கன்றதுனே வந்து நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டே போயிடுறாங்க. வேணாம், இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இது பண்ணலாமா வேணாமா, ஐயோ வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமும் ஒரு பயத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயத்த வந்து பண்ணாமே வந்து நிறைய பேர் விட்டுடுறாங்க. இப்போ நான் வீடியோ போடும்போது கொடுத்தும் பார்த்துட்டு வந்து உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, இது இவங்களாம் என்ன சொன்னாங்க, அவங்களாம் என்ன சொன்னாங்க, பரவாயில்லையாங்க நீங்கள் எது இதை போடுறீங்க, அது மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, நெகட்டிவாக சொல்கிறவங்க. ஒரு 3 மணி நேரம் வந்து 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்த படமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது படமே நல்லாலாம் ஃப்ளாப் ஆகி போனால் கூட வந்து அவங்க அடுத்த படம் எடுக்காமல் இருக்கிறது இல்லை, அவங்க அடுத்த படம் எடுக்கிறாங்க, அதுக்கு அடுத்த படம் வந்து நல்லா வருது. அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு தொகுதியில் வந்து நின்று தோத்துட்டாங்கன்னா வந்து அவங்க அதுக்கு அடுத்த வாட்டி வந்து தேர்தலில் வந்து போட்டியிடாமலாம் இல்லை, வந்து அவங்களும் வந்து அடுத்த வாட்டி போட்டி போடுறாங்க. அவங்க வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவமானப்பட்டு வீட்டிலே இருக்கிறதில்ல, ஒரு படம் ஓடலன்னு சொல்லிட்டு அந்த டேரக்டரை வந்து அவமானப்பட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்காமல் இருக்கிறதில்ல. அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவமானங்களை வந்து சந்தித்து இருக்கிறவங்க தான் வந்து பெரிய ஆளாக வந்து ஆகிறாங்க. அதனால் வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்றதுனால வந்து நீங்கள் வந்து எந்த விஷயம் வந்து பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நீங்கள் வந்து விடாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களால் வந்து பண்ண முடியாமல் இருக்காது. எனக்கு வந்து எது தெரியுனே தெரில அப்படின்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு விஷயம் வந்து போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து குறை சொல்லி பேசிகிட்டே இருந்தோன்னா வந்து நம்மளை வந்து இன்னொருத்தர் வந்து குறை சொல்லி பேசிகிட்டே இருப்பான். இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. நம்ம இன்னொருத்தனை பற்றி அவன் அப்படி சொன்னால் நம்மளை வந்து இன்னொருத்தர் வந்து பேசிகிட்டே இருப்பான். அதனால் வந்து நீங்கள் முதல்ல பேசுறது நிறுத்துங்க, உங்களை பற்றி பேசுறது வந்து நிறுத்திடுவாங்க. மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுனால வந்து திரும்பி சொல்கிறோம், மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுனால நீங்கள் வந்து எந்த விஷயமும் வந்து பண்ணாமல் இருக்காதீங்க. பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிகிட்டே இருக்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அமையும். பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.
உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் மூலிமா பண்ணுங்கள். உங்களுடைய குறை என்ன இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள். அதை நான் குறையை வந்து நான் நிறைவு பண்ணிடுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.